ஏல ஏல லாஸ்ட் ஒரு கொடுத்தாங்க. கிரிக்கெட்டா இல்ல சினிமாவால ஏடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் நடந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். 1, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஸ்கிரிப்டடா. 2, குருணால் பாண்டியா ஏன் கடைசி ஓவர் போட்டாரு, அதுக்கான காரணம் என்ன? தோனி ஏன் 9th டவுனில் பேட்டிங் இறங்கினாரு, இதுக்கான காரணம் என்ன? இது போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புவனேஸ்வர் குமாரும் யாஷ் தயாலும் நல்ல ஓவர் போட்டு ஆளுக்கு ஒரு ஓவர் மிச்சம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காம குருணால் பாண்டியாவுக்கு எதுக்குள்ள கொடுக்குறாங்க கடைசி நேரத்தில்? ஏன்னா தோனி ஸ்பின்னை நல்லா அடிப்பார். ஏன்னா அவருக்கு ஃபாஸ்ட் அடிக்க தெரியாது. ஸ்பின்னில் நல்லா அடிப்பார். ஒன்று ரசிகர்களை குசிப்படுத்துறதுக்கு, இல்லைன்னா டோனியை குசிப்படுத்துறதுக்கு. ரசிகர்களை குசிப்படுத்தணும்னா அதுக்கு பேர் சினிமா. அதுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய மாஸ் ஹீரோக்கள் இருக்கிறாங்க. தோனியை குசிப்படுத்துறதுக்குன்னா அந்த தொழிலுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அதைத்தான் இப்போ சிஎஸ்கே டீமும் பிசிசியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இவனுங்களை கூட விட்டுலாம்டா. கார்ப்பரேட் மூலம் அப்படி தான் யோசிக்கும். ஆனால் காசு கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்க வருத சில தருதலைங்க இருக்கு பாரு. மேட்சையும் தோத்துட்டு தோனி 6 அடிச்சாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன், 9வது விக்கெட்டு ஒருத்தன் பேட்டிங் இறங்க வரான்னா அவன் பேட்ஸ்மனா பவுலரால்? இதில் இந்த ஆளுக்கு பேர் பெஸ்ட்டு ஃபினிஷரு. அந்த கதைலாம் பெரிய கதை, அதை இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன். இப்போ இந்த கதைக்கு வருவான். இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்களே, இவனுங்க மேட்ச்லாம் பார்க்க வரல, டோனியை பார்க்க தான் வரானுங்களாம். டோனிக்கு மாஸ் சாங் போடுவாங்களாம், அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வரானுங்களாம். நான் சொல்றேனே ஜடேஜா, இதுதான் ஸ்கிரிப்டடா. ஆமாங்க, ஸ்கிரிப்ட். இதில் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ் வேறு. ஜடேஜா அவுட் ஆகிட்டா அந்த கற்றுறானுங்க. டோனி உள்ள வந்து 6 அடிக்கணுமா? நீங்களாம் பிளேயரால், கிரிக்கெட் பிளேயரால் உண்மையிலே கிரிக்கெட்டை விட்டுட்டு டோனிக்கு சொம்பு அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி சொம்பு அடிக்கிறவனாலையும் புகழ் போதையில் இருக்கிறவனாலையும் நல்ல திறமையான தமிழ்நாட்டு பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. இங்கே இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிஞ்சால் 4 நல்ல தமிழ்நாட்டு யங் பிளேயர்ஸை உருவாக்கி கொண்டு வாங்க. இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் வேண்டாம், மாசு தான் வேணும், டோனி தான் வேணும்னா டோனியை வச்சு நல்ல சினிமா படம் எடுங்க. இந்தியா ஃபுல்லாக ஓடும், கல்லாவும் கட்டும். தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் அழிக்காதீங்க. கிரிக்கெட் மேட்ச் சூப்பரா இருக்கே. நான் கிரிக்கெட் பார்க்கறது இல்ல, ஒரே சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஃப்யூச்சரில் நல்ல பிளேயர்ஸை உருவாக்குறதுக்கு திட்டத்தை தீட்டுங்க. இல்லைன்னா இந்த டோனியை வச்சே கதையை ஓட்டலாம்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் மேட்ச் முடியும். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.